சிங்காசனத்தில் வீற்றாளும் ராஜனே, சேனைகளின் கர்த்தர் நாமமே. சிங்காசனத்தில் வீற்றாளும் ராஜனே, சேனைகளின் கர்த்தர் நாமமே. சேராபிங்கள் கேருபீன்கள் ஓய்வின்றி போற்றிடும் தூயாதி தூயரே. வானோர்கள் மூப்பர்கள் வாழ்த்தி பணிந்திடும் வல்லமை நிறைந்த கர்த்தாதி கர்த்தரே. துதிக்கு பாத்திரரே, இயேசு ஒருவரே. கணத்துக்கு பாத்திரரே, இமைக்கு பாத்திரரே, இயேசு ஒருவரே. எங்கள் இயேசு ஒருவரே, எங்கள் இயேசு ஒருவரே. மெய்யான தேவனே, மேசியா ராஜனே, மாட்சி மகிமாயும் நிறைந்தவரே. மெய்யான தேவனே, ஆலோசனை கர்த்தர் நீர்தானையா. அரசாளும் தெய்வம் நீர்தானையா. ஆராதித்து உம்மை வணங்குகிறேன். துதிக்கு பாத்திரரே, இயேசு ஒருவரே. கணத்துக்கு பாத்திரரே, இயேசு ஒருவரே. மகிமைக்கு பாத்திரரே, இயேசு ஒருவரே. எங்கள் இயேசு ஒருவரே, எங்கள் இயேசு ஒருவரே. இருந்தவர் இருப்பவர் என்றென்றும் வாழ்பவர், யேசுவா தேவா நீர்தானையா. இருந்தவர் இருப்பவர், யேசுவா தேவா. சீக்கிரம் வரப்போகும் ராஜாதி ராஜனே, சீயோ மணவாளன் எம் இயேசு ராஜனே. சிரம் தாழ்த்தி உம்மை வணங்குகின்றோம். துதிக்கு பாத்திரரே, இயேசு ஒருவரே. கணத்துக்கு பாத்திரரே, இயேசு ஒருவரே. மகிமைக்கு பாத்திரரே, இயேசு ஒருவரே. எங்கள் இயேசு ஒருவரே, எங்கள் இயேசு. சிங்காசனத்தில் வீற்றாளும் ராஜனே, சேனைகளின் கர்த்தர் நாமமே. சிங்காசனத்தில் வீற்றாளும் ராஜனே, சேனைகளின் கர்த்தர்
கேருபீன்கள் ஓய்வின்றி போற்றிடும் தூயாதி தூயரே. வானோர்கள் மூப்பர்கள் வாழ்த்தி பணிந்திடும் வல்லமை நிறைந்த கர்த்தாதி கர்த்தரே. துதிக்கு பாத்திரரே, கனத்துக்கு பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே. எங்கள் இயேசு ஒருவரே, எங்கள் இயேசு ஒருவரே பாத்திரரே. இயேசு ஒருவரே, கனத்துக்கு பாத்திரரே. இயேசு ஒருவரே, மகிமைக்கு பாத்திரரே. இயேசு ஒருவரே, எங்கள் இயேசு ஒருவரே, எங்கள் இயேசு ஒருவரே துதிக்கு பாத்திரரே. இயேசு ஒருவரே, கனத்துக்கு பாத்திரரே. இயேசு ஒருவரே, மகிமைக்கு பாத்திரரே. இயேசு ஒருவரே, எங்கள் இயேசு ஒருவரே, எங்கள் இயேசு ஒருவரே, எங்கள் இயேசு ஒருவரே, எங்கள் இயேசு ஒருவரே. இன்றைக்கு தேவன் வாக்கு பண்ணியிருக்கிற ஒரு காரியத்தை நான் ஃபோக்கஸ் பண்ண விரும்புகிறேன். பைபிளில் நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கு. இந்த நிறைய வாக்குத்தத்தங்கள் மூலமாய் பல காரியங்களை அல்லது ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு தேவன் வாக்கு பண்ணியிருக்கிற ஒரு காரியம், ஒரு ஆசீர்வாதத்தை நான் ஃபோக்கஸ் பண்ண விரும்புகிறேன். அது என்னன்னா அவருடைய பிரசன்னம். அதாவது இன்றைக்கு தேவனுடைய பிரசன்னத்தை குறித்த வாக்கு தத்தங்களை பார்க்க போகிறோம். தேவனுடைய பிரசன்னத்தை குறித்த வாக்கு தத்தங்கள், அதாவது தேவன் நம்மோட இருக்கிறார், எப்பொழுதும் இருப்பார் என்று வேதத்தில் வாக்கு பண்ணியிருக்கிறார், சொல்லிட்டார். வேதத்தில் எத்தனையோ தடவை தேவன் நமக்கு என்னன்னு வாக்கு கொடுத்துருக்கிறாரு, நான் உன்னோட இருப்பேன், உன்னோட இருக்கிறேன், தொடர்ந்து இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை இப்படின்னு வாக்கு பண்ணிட்டார். அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த வாக்கை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு என்ன செய்கிறோம், முதல்ல எங்கே இந்த மாதிரி வாக்கு பண்ணியிருக்கிறாருன்னு லேசாக உங்களுக்கு ஒரு காமிக்கிறேன். நிறைய இடங்களில் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதில் ஒரு சில இடங்கள் எடுத்து நான் ஒரு சில வாக்கு தத்தங்களை, ஒரு சில வசனங்களை காண்பிக்கிறேன். எங்கே தேவன் இப்படி சொல்லியிருக்கிறார், எப்படி அதை சொல்லியிருக்கிறார், என்ன சொல்லியிருக்கிறார், கூடவே இருப்பேன், எப்போவுமே இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார்ன்றதை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். வேதத்தில் இது இருக்குது, இந்த மாதிரி வாக்கு தத்தங்கள்ன்றதை முதல்ல காமிக்கிறார். ரெண்டாவது, இந்த வாக்கு தத்தத்தினுடைய பேசிக் அர்த்தத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்றும் பெருசாக உங்களுக்கு தெரியாததுன்னு ஒன்றும் கிடையாது, ஆனால் சொல்லணும் ஒரு தெளிவுக்காக. மூணாவது, மெயினாக இதில் தான் நம்ம நேரம் செலவழிப்போம். இதிலிருந்து நாம் எப்படி பயனடைவது, முதல்ல இந்த வாக்கு தத்தங்களை லேசாக பார்ப்போம். ரெண்டாவது அர்த்தத்தை பார்ப்போம். மூணாவது இதிலிருந்து எப்படி பயனடைவதுன்னு பார்ப்போம். முதலாவது இந்த வாக்கு தத்தங்களை கொஞ்சம் பார்ப்போமே, இந்த வார்த்தைகளை கொஞ்சம் பார்ப்போமே, இந்த வசனங்களை கொஞ்சம் பார்ப்போமே. எங்கே சொல்லியிருக்கிறார் தேவன் நான் உன்னோட இருப்பேன், தொடர்ந்து இருப்பேன், உன்னை விடவே மாட்டேன் இப்படின்னு எங்கே வாக்கு பண்ணியிருக்கிறாரா, எங்கே செஞ்சிருக்கிறார்? ஒரு சாம்பிளாக ஒரு சில வசனங்களை காண்பிக்க விரும்புகிறேன். கொஞ்சம் ஒரு செட்டு மாதிரி, ஒரு சாம்பிள் செட்டு அப்படி உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஏன்னா அதில் சில நன்மைகள் இருக்குது. ஒன்று இந்த காரியத்தை ஒரு முறை மட்டும் வாக்கு பண்ணல, நிறைய இடத்துல நிறைய விதத்தில் அவர் வாக்கு பண்ணிட்டார் என்பதை நீங்கள் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லை, ஒரே காரியத்தை அவர் பல விதங்களில் வாக்கு பண்ணும்போது அதனுடைய முழுமையை பார்ப்பீங்க, புரிஞ்சுப்பீங்க. அதை முழுசாக நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு அது நேரிடும். தேவனுடைய பிரசனம் என்ற அந்த ஒரு காரியத்தை ஃபோக்கஸ் பண்ணுற நிறைய வாக்குத்தத்தங்களை பார்க்கும்போது அதனுடைய முழு ஐடியா நமக்கு கிடைக்கும், அதை குறித்த தெளிவும் கிடைக்கும். அதனால் ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். 5 வசனம்.
நிறையா இருக்குது, 5 காமிக்கிறேன். முதல்ல உபாகமம் 31:8. எங்கே வாக்கு பண்ணியிருக்கிறார் தேவன்? எப்படி வாக்கு பண்ணியிருக்கிறார்? சொல்லியிருக்கிறாரா உன்னோட இருப்பேன்னு பாருங்கள். உபாகமம் 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். இன்னொரு உதாரணம், ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். இன்னொரு உதாரணம், ஏசாயா 43:2. இந்த வசனங்கள் எல்லாம் என்ன காமன்னா, நான் உன்னோட இருக்கிறேன்னு சொல்றாரு ஒவ்வொரு இடத்துலையும். பாருங்க, ஏசாயா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. மத்தேயு 28:20 பிற்பகுதி இயேசு பேசுகிறார். கடைசியாக அவர் சொல்கிறார், அவர் இந்த பூமியிலிருந்து பரமேறதுக்கு முன்னால். மத்தேயு 28:20 பிற்பகுதி, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். எபிரேயர் 13:5 பிற்பகுதி, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. இப்போ 5 உதாரணம் கொடுத்தேன், இந்த மாதிரி கொடுத்துட்டே போகலாம். இந்த வாக்கை எத்தனையோ இடங்களில் தேவன் சொல்லிட்டார், பலர்கிட்ட சொல்லிட்டாரு, பலர் மூலமாக சொல்லிட்டாரு, பல விதங்களில் சொல்லிட்டாரு, பல வசனங்கள் கொடுத்துக்கிட்டே போகலாம். சும்மா சாம்பிளாக 5 வசனம் கொடுத்தேன். எல்லா வசனத்துலையும் என்ன பார்த்தீங்க? நான் உன்னோட இருக்கிறேன், தொடர்ந்து இருப்பேன், உன்னை விட மாட்டேன். இதனுடைய அர்த்தம் என்னது? இதனுடைய அர்த்தம் என்னது? பேசிக் அர்த்தம் என்னது? இதனுடைய அர்த்தம் என்னன்னா, யார் உன்னோட இருக்கிறாங்களோ இல்லையோ நான் இருக்கிறேன். தேவன் சொல்றார் நம்மளை பார்த்து, நான் உன்னோட இருக்கிறேன், தொடர்ந்து இருப்பேன், உன்னை விட்டுட்டு போயிட மாட்டேன். அது பேசிக் அர்த்தம்னு சொல்லலாம். ஆனால் சில காரியங்களை மேலும் அதுக்கு மேலே நம்ம ஆட் பண்ணணும், சில காரியங்களை தெளிவுபடுத்தவும் செய்யணும். இந்த வாக்குத்தத்தங்கள் தேவன் சர்வ வியாபி என்பதை குறிக்கவில்லை, அதை மெயினாக சொல்ல வரல. இது these promises are not referring mainly to the omnipresence of God. தேவனை சர்வ வியாபின்னு சொல்லுவாங்க. அதாவது தேவனை சர்வ வல்லவர், சர்வ ஞானி, சர்வ வியாபின்னு சொல்லுவாங்க. அது பாருங்க, அதாவது சில விதங்களில் தேவன் வேற லெவலில் இருக்கிறார். அதாவது நமக்கு கொஞ்சம் பவர் இருக்குது, அவருக்கு எல்லா பவரும் இருக்குது, சர்வ வல்லவர். நமக்கு கொஞ்சம் ஞானம் இருக்குது, ஆனால் அவருக்கு எல்லா ஞானமும் இருக்குது, அவர் சர்வ ஞானி. நாம் இருக்கிறோம், ஆனால் அவர் எல்லா இடங்கள்லையும் இருக்கிறார், அவர் சர்வ வியாபி. அதை தான் சர்வ வியாபின்னு சொல்கிறாங்க. மனிதர்களுக்கு எல்லா இடங்கள்லையும் இருக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நான் இங்கே நிற்கிறேன், இங்கே நிற்கிறப்போ நான் இங்கே நிற்கலை, இங்கே நிற்கிறப்போ நான் இங்கே நிற்கலை. ஒரு நேரத்தில் ஒரு இடத்துல தான் என்னால் இருக்க முடியும், ஏன்னா நான் ஒரு மனுஷன், நீங்களும் மனுஷன்தான். ஆனால் தேவனுக்கு அப்படிப்பட்ட எல்லை இல்லை, அவர் ஒரே நேரத்தில் எல்லா இடங்களையும் இருக்க முடியும். இதை தான் ஆம்னி பிரசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தேவன் சர்வ வியாபின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ இந்த வாக்குத்தத்தங்கள் வாசித்தோம் இல்லையா, இதனுடைய பாயிண்ட் அவர் சர்வ வியாபின்னு சொல்கிறதுக்காக கிடையாது. அவர் எல்லா இடங்களையும் இருக்கிறார், ஆகவே நம்மளோடையும் இருக்கிறார், எப்போவுமே இருக்கிறார், அப்படியா சொல்லுது கிடையாது. இந்த வாக்குத்தத்தங்கள் மெயினாக சர்வ வியாபின்னு சொல்ல வரல, அதை விட தாண்டி எவ்வளோ மென்மையான ஒரு சத்தியத்தை சொல்ல வருது. என்னது? These promises are not referring mainly to his omnipresence but to his special presence with God's people. தேவன் தம்முடைய ஜனங்களோட ரொம்ப விசேஷித்த விதத்தில் இருக்கிறார்னு சொல்ல வருது இந்த வாக்குத்தத்தங்கள். எல்லா இடங்கள்லையும் அவர் இருக்கிறது போல தம்முடைய ஜனங்களோட இருக்கிறார்ன்றது பாயிண்ட் கிடையாது. எல்லா இடங்களையும் இருக்கிறார், அவர் ஜனங்களோட எல்லா இடங்களையும் இருக்கிறார்ன்றது உண்மை. ஆனால் தம்முடைய ஜனங்களோட ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறார், அதை தான் இந்த வாக்குத்தத்தங்கள் சொல்ல வருது. இப்போ நான் 5 உதாரணம் கொடுத்தேன். ஒவ்வொரு கேஸ்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 5 வசனங்கள் எடுத்து பாருங்கள். உலகத்துக்கு ஒன்றும் அவர் சொல்லலை. இந்த வாக்குத்தத்தங்களை உலகத்துக்கு எல்லாருக்கும் ஒன்றும் கொடுக்கல. இது யாருக்கு கொடுத்துருக்கிறாரு? தம்முடைய ஜனங்களுக்கு. தம்முடைய ஜனங்களுக்கு. நீங்கள் அவருடைய ஜனமா? தம்முடைய ஜனம்னு என்னங்க?
அவருடைய உடன்படிக்கையின் மக்கள். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் மக்கள், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனோட ஒரு உறவு வச்சிருக்கிற எல்லாருமே அவரோட உடன்படிக்கையின் உறவில் இருக்கிறாங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீங்கள் கடவுளோட உறவு வச்சுருப்பீங்கன்னா நீங்கள் அவருடைய ஜனம். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்களா? நீங்கள் ஒரு விசுவாசியா? அப்படின்னா நீங்கள் அவருடைய ஜனம், அவர் உங்களுடைய தேவன். இந்த வாக்குத்தத்தங்கள் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? எல்லாருக்கும் ஒன்றும் கொடுக்கப்படல, தம்முடைய மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. போய் பாருங்கள், ஒவ்வொரு வசனம் நான் வாசித்தேன் இல்லை, யாருக்கு சொன்னதுன்னு போய் பாருங்கள் அதை. ஆகவே இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாருக்கும் ஒன்றும் சொந்தம் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குது. எல்லா இடத்துலையும் அவர் இருக்கிறார். ஆனால் இது அதை சொல்லலை. இது என்ன சொல்லுது? தம்முடைய ஜனங்களோட ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறார், ரொம்ப விசேஷித்த விதத்தில் இருக்கிறார். எந்த விதத்தில் இருக்கிறார்? ஒரு ரெண்டு விதம் சொல்லலாம். ஒன்று ரிலேஷனல் பிரசன்ஸ், உறவாடுகிற விதத்தில் இருக்கிறார், உறவு கொள்ளுகிறவராய் இருக்கிறார். He is there to have a relationship and fellowship with us. உறவு கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். ரெண்டாவது ரிடெம்ப்டிவ் பிரசன்ஸ், அதாவது நம்மளை மீட்டெடுக்கிறவராய் இருக்கிறார், நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அதாவது இருக்கிறார்னா நம்முடைய ஜனங்களோட ஸ்பெஷலாக இருக்கிறார்னா என்னங்க அர்த்தம்? நம்மளோட உறவாட இருக்கிறார், நம்மளோட ஐக்கியம் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அது மட்டும் இல்லை, நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். உதாரணத்துக்கு நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார், நமக்கு சுகத்தை தருகிறவராக இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவர் இருக்கிறார்னாலே அவர் உதவி செய்வார். அவருடைய பிரசன்னமும் அவருடைய உதவியும் பைபிளில் கிட்டத்தட்ட எங்கெங்கே அவர் பிரசன்னம் பேசப்படுதோ தம்முடைய ஜனங்களோட, அவருடைய உதவியும் அங்கே வந்துடும். இப்போ நம்ம பார்த்த அந்த 5 வசனம் கூட ஒவ்வொரு கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் கூட இருக்கிறேன், உன் கூட இருப்பேன்னு சொல்கிறார் இல்லையா? நீங்கள் அந்த கான்டெக்ஸ்டில் போய் பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் உனக்கு உதவி செய்கிறவராக இருப்பேன்ற மாதிரி சொல்கிறார். சும்மா இருக்க மாட்டேன், உதவி செய்கிறவரா இருப்பேன். சிலர் நம்ம கூடவே தான் இருப்பாங்க, ஆனால் நமக்கு பாரமாக இருப்பாங்க. கூடவே இருப்பாங்க, ஆனால் அவங்கனால எந்த பிரயோஜனமும் இருக்காது. தேவன் அந்த மாதிரி கிடையாது. அவர் இருக்கிறாருன்னா நமக்கு அவர் உதவியாக இருப்பார், நமக்கு அவர் பெரிய ஒரு பாக்கியமாக இருப்பார். அந்த 5 வசனம் சொன்னாலும் நீங்கள் போய் பாருங்கள், அதில் ஒவ்வொரு கேஸ்லையும் அவர் நான் இருக்கிறேன் அப்படின்றப்போ உனக்கு உதவி செய்கிறேன்ப்பா, இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்கிறாரு. அந்த 5ல் ஒரு 3 உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் பாருங்கள். உபாகம் 31:8 பார்த்தோம்ல, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். வாக்குத்தத்தங்களை நல்லா புரிஞ்சுக்கணும், நம்பணும், பயனடையணும்னா ஒரு காரியம் நீங்கள் என்ன பண்ணணும்? கான்டெக்ஸ்டோட பார்க்கணும். என்ன பண்ணணும்? கான்டெக்ஸ்டோட பார்க்கணும். சும்மா தனித்தனியாக எடுத்து பார்த்துட்டு இருக்க கூடாது. அந்த அந்த வசனத்தை 31:8 கான்டெக்ஸ்டோட போய் பார்த்தீங்கன்னா, 31ஆம் அதிகாரத்தை முதலேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே என்ன பார்ப்பீங்க? மோசே பேசுகிறார். அந்த வார்த்தைகளை பேசுகிறது யாரு? மோசே. என்ன சொல்கிறாரு? இனி நான் உங்களோட போக முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, இனி நான் உங்களோட போக முடியாது, உங்களை வழி நடத்த முடியாது, உங்களுக்கு லீடராக இருக்க முடியாது, என்னுடைய வாழ்க்கை முடிவுக்கு வந்துருச்சு. தேவன் சொல்லிட்டார், நான் உங்களை இனிமேல் நடத்த முடியாதுன்னு. ஆனால் தேவன் உங்களோட இருக்கிறார், தேவன் உங்களுக்கு முன்பாக போகிறார் அப்படின்றார் மோசே. நான் இல்லை, ஆனால் தேவன் இருக்கிறார். ஆகவே தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறார். பயப்படாதீங்க. கானான் தேசத்தை சுதந்திரிக்க போகிறீங்க. அதுக்குள்ளே போகிறப்போ அந்த எதிரி தேசங்கள்லாம் நீங்கள் யுத்தம் பண்ணி அவங்கள ஜெயிக்கணும். அதெல்லாம் கஷ்டம்னு எனக்கு புரியுது, ஆனால் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். வாசித்து பாருங்கள் கான்டெக்ஸ்ட். அதுதான் சொல்கிறார் மோசே. அவர்களெல்லாம் நீங்கள் தோற்கடிக்கும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்வார், அந்த நிலத்தை சுதந்திரிக்கும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்வார், தேவன் அந்த தேசத்தை உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு 7ஆம் வசனத்தில் யோசுவாவை கூப்பிட்றாரு. எல்லாருக்கும் எதிராக யோசுவாவை வச்சு சொல்கிறாரு, தேவன் உன்னோட இருக்கிறார். அதில் தான் அந்த 8ஆம் வசனம் வருது. கூடவே சொல்கிறாரு, உனக்கு ஸ்பெஷலாக உதவி செய்வார், ஏன்னா நீ தான் இவங்களை லீட் பண்ணி உன்னுடைய தலைமையில் தான் இவங்க அந்த தேசத்தை சுதந்திரிக்க போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, நான் உன்னோட இருப்பேன்னு சொல்கிறப்போ கூடவே என்ன வந்துடுது? உனக்கு நான் உதவி செய்வேன், உனக்கு
உதவி செய்வேன். எல்லா கான்டெக்ட்லையும் வரும் அது. இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்க, ஏசாயா 41:10 ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாரு? பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். உடனே கூடி சீக்கிரம் என்ன சொல்கிறாரு? உனக்கு சகாயம் பண்ணுவேன். நான் இருக்கிறேன், சகாயம் பண்ணுவேன். எபிரேயர் 13:5 பிற்பகுதியில் நம்ம பார்த்தோம்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே. அதாவது எழுத்தாளர், எபிரேயர் எழுத்தாளர் எழுதுறாரு, அவர் சொல்கிறாரு, கர்த்தர் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. அவர் சொல்லிட்டார்ல, அதனால் அவர் அடுத்த வசனம் அவர் சொல்கிறார் பாருங்க, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லலாமே. அப்போ அவர் எப்படி யோசிக்கிறார் பாருங்க, எப்பா கர்த்தரே சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டார்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை சொல்லிட்டார்ல, அப்போ நம்ம சொல்லலாம் கர்த்தர் எனக்கு சகாயர். எப்படி கனெக்ட் பண்ணுறாரு பாருங்க. தேவன் நம்மோடு இருக்கிறாருன்னா அப்போ நாம் எப்படி அதை புரிஞ்சுக்கலாம்? கர்த்தர் எனக்கு சகாயர் இருந்தார்னா உதவி செய்வார். எவ்வளோ வசனங்களில் பார்க்கலாம் இது. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூல துணையுமானவர். அனுகூல துணையுமானவர். வெறும் துணை இல்லை, உதவி செய்கிற துணை. இப்போ இது ஏன் இதை சொல்கிறேன்னா, இது அந்த பேசிக் அர்த்தத்திலே வந்துடுது. ஒரு வார்த்தையினுடைய அர்த்தம், ஒரு வாக்கினுடைய அர்த்தம் டிக்ஷனரியை பார்த்து கற்றுக்கூடாது, பைபிள் அது எப்படி பயன்படுத்தப்படுதுன்னு பார்த்து கற்றுக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ தேவன் உன்னோட இருப்பேன் நிறைய இடங்களில் சொல்லிட்டாரு. கிட்டத்தட்ட எல்லா இடங்கள்லையும் கூடவே என்ன சொல்லிடுறாரு? நான் உனக்கு உதவி செய்கிறேன். அப்போ அந்த அர்த்தமே அப்படிதான். இந்த வாக்குத்தத்தினுடைய அர்த்தம் என்னது? நீ தனியாக இல்லை, யார் உன்னோட இருக்கிறாங்களோ இல்லையோ, நான் உன்னோட இருக்கிறேன். இப்போ இருக்கிறேன்றது மட்டும் இல்லை, எப்போவுமே இருப்பேன். ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். அப்படின்னா நான் உனக்கு உதவி செய்யாமல் இருக்கவும் மாட்டேன், நிச்சயமாக உதவி செய்வேன், உன்னோட ஐக்கியம் கொள்ளுவேன். இது எல்லாமே வந்துடுது அர்த்தம். பிறந்தார் பெத்தேலில் இயேசு பாலகனாக, துறந்தார் மகிமையை இயேசு மானிடர்க்காக. பிறந்தார் பெத்தேலில் இயேசு பாலகனாக, துறந்தார் மகிமையை இயேசு மானிடர்க்காக. மன்னோர் விண்ணோர் யாவருமே போற்றி வாழ்த்துவோமே இயேசுவையே பாடி. மன்னோர் விண்ணோர் யாவருமே போற்றி வாழ்த்துவோமே இயேசுவையே பாடி. இம்மானுவேல் இம்மானுவேல் பாவம் போக்க வந்த குமாரன். இம்மானுவேல் இம்மானுவேல் சாபம் தீர்க்க வந்த குமாரன். இம்மானுவேல் இம்மானுவேல் பாவம் போக்க வந்த குமாரன். இம்மானுவேல் இம்மானுவேல் சாபம் தீர்க்க வந்த குமாரன். எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியே. இருளில் உள்ளோர் வெளிச்சத்தை காண ஒளியாக இயேசு வந்தாரே. எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியே. இருளில் உள்ளோர் வெளிச்சத்தை காண ஒளியாக இயேசு வந்தாரே. இம்மானுவேல் இம்மானுவேல் பாவம் போக்க வந்த குமாரன். இம்மானுவேல் இம்மானுவேல் சாபம் நீக்க வந்த குமாரன். எல்லாரும் இம்மானுவேல் இம்மானுவேல் பாவம் போக்க வந்த குமாரன். இம்மானுவேல் இம்மானுவேல் சாபம் நீக்க வந்த குமாரன்.
மரியின் மைந்தனாக இயேசு இப்பூவில் அவதரித்தாரே. அன்று தீர்க்க சொன்ன வாக்கு தத்தம் யாவும் தீர்க்கமாக நிறைவேறினதே. அன்னை மரியின் மைந்தனாக இயேசு இப்பூவில் அவதரித்தாரே. அன்று தீர்க்க சொன்ன வாக்கு தத்தம் யாவும் தீர்க்கமாக நிறைவேறினதே. இம்மானுவேல் இம்மானுவேல் பாவம் போக்க வந்த குமாரன். இம்மானுவேல் இம்மானுவேல் சாபம் நீக்க வந்த குமாரன். இம்மானுவேல் இம்மானுவேல் பாவம் போக்க வந்த குமாரன். இம்மானுவேல் இம்மானுவேல் சாபம் நீக்க வந்த குமாரன். வறுமை துன்பங்கள் எல்லாம் மாற்றிடவே இயேசு வந்தாரே. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் சிலுவையில் உறிஞ்சிடவே இயேசு வந்தாரே. வியாதி வறுமை துன்பங்கள் எல்லாம் மாற்றிடவே இயேசு வந்தாரே. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் உறிஞ்சிடவே இயேசு வந்தாரே. இம்மானுவேல் இம்மானுவேல் பாவம் போக்க வந்த குமாரன். இம்மானுவேல் இம்மானுவேல் சாபம் நீக்க வந்த குமாரன். இம்மானுவேல் இம்மானுவேல் பாவம் போக்க வந்த குமாரன். இம்மானுவேல் இம்மானுவேல் சாபம் நீக்க வந்த குமாரன். இறந்தார் பெத்தேலில் இயேசு பாலகனாக, துறந்தார் மகிமையை இயேசு மானிடர்க்காக. இறந்தார் பெத்தேலில் இயேசு பாலகனாக, துறந்தார் மகிமையை இயேசு மானிடர்க்காக. மன்னோர் விண்ணோர் யாவருமே போற்றி வாழ்த்துவோமே இயேசுவையே பாடி. மன்னோர் விண்ணோர் யாவருமே போற்றி வாழ்த்துவோமே இயேசுவையே பாடி. இம்மானுவேல் இம்மானுவேல் பாவம் போக்க வந்த குமாரன். இம்மானுவேல் இம்மானுவேல் சாபம் நீக்க வந்த குமாரன். இம்மானுவேல் இம்மானுவேல் பாவம் போக்க வந்த குமாரன். இம்மானுவேல் இம்மானுவேல் சாபம் நீக்க வந்த குமாரன். இம்மானுவேல் இம்மானுவேல் பாவம் போக்க வந்த குமாரன். இம்மானுவேல் இம்மானுவேல் சாபம் நீக்க வந்த குமாரன். இம்மானுவேல் இம்மானுவேல் பாவம் போக்க வந்த குமாரன். இம்மானுவேல் இம்மானுவேல் சாபம் நீக்க வந்த குமாரன். Amen.